வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் நம்ம இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம அதில் கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம். நல்லா பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பீட்ரூட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாலும் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ எடுத்திருந்தேன் பீட்ரூட். அதனால் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி வதக்கியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுக்குவோம். இப்போ நல்லாவே வெங்காயம் வதங்கி சூப்பராக வந்திருக்கு. நான் ஏற்கனவே திருவி தான் பீட்ரூட் வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கலை, திருவி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சதான் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இதே மாதிரி திருவி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வெங்காயத்து கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெங்காயம்லாம் நல்லா சேர்த்து வந்திருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். சப்பாத்திக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவும் போல் குருமா அந்த மாதிரியே வச்சு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்ல மறக்காதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்குவோம். இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துட்டு வரலாம். 2 பல் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 சில்லுக்கான தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன். மிளகு பீட்ரூட் கூட்டில் சேர்க்கும்போது அந்த இனிப்பு தன்மை ஒரு காரம் அந்த தன்மையை இது எடுத்துரும் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில் போட்டு. இப்போ தேங்காவை ஏற்கனவே நீளமாக கீறி போட்டாச்சு மிக்சி கப்பில். இப்போ எல்லாம் பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, சீரகம் எல்லாமே, பெப்பர் எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம். மசாலா அரைச்சாச்சு. ஊடையிலையும் நம்ம கூட்டை கிண்டி விட்டுக்குவோம், இல்லைன்னா பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அதில் இருக்கிற ஈரத்தன்மையிலே தான் நம்ம வேக விடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. முதல்ல ஒரு ரெட்டிஸாக இருந்தது. இப்போ பாருங்கள் அப்படி கலர் வேறு மாதிரி ஷைனிங்காக ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறிடும். இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களாவே தெரியும் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவு வெந்தால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட தேங்காய் சீரகம் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் இது தண்ணி விடாமல் பரபரன்னு சும்மா தான் மிக்சியில் அடிச்சிருக்கேன். இந்த அளவு இப்படி சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். லிக்விட் தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி விழுதாக அரைச்சிக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சாலே போதும். வச்சிங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போயிடும். போன பிறகு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட அந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. இப்போது நாங்கள் இதை சப்பாத்தி கூட சாப்பிட போகிறோம். உண்மையிலே இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரம் பிளட்டு கூட ஊறும். ஸோ அதனால் அப்பப்போ இதேமாதிரி சப்பாத்தி கூட இந்த சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.